இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? ஒரு நிமிஷங்க, உங்ககிட்ட பேசணும் தான் வந்திருக்கேன். இவ்வளவு நாளா எனக்கு ஒரு கனவு வந்துட்டு இருந்துச்சு. அந்த கனவை பத்தி உங்ககிட்ட பேசி உங்களோட சேர்ந்து ஒரு முடிவெடுக்கலாம் தான் வந்திருக்கேன். எனக்கு இருங்க. அட, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. நீங்க ஒதுக்குற ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையே தலைகீழா மாத்த வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம் நில்லுங்களா. ஏங்க எங்க உங்க பேரு என்னங்க? பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏதாவது பேசுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி பேசி ஒரு வீடு கட்டிடலாம். நான் உங்களை பார்த்தே ஆகணும். ஏன்னு அப்புறமா சொல்றேங்க. தயவு செஞ்சு திரும்புங்களேன். எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு பொண்ணு வருவா. எனக்கு வர அந்த கனவுக்கும் இங்க இருக்கிற உங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு என்ன? ஒரு வார்த்தையும் பேசல, முகத்தையும் ஒழுங்கா காட்டல. மறுபடியும் எப்ப பாப்பனும்? இல்ல, இன்னைக்கு இப்ப முகத்தை பார்த்தே ஆகணும். சொல்லுங்க அண்ணி. உனக்கு கல்யாணம் அர்ஜுன்? ஜோக் அடிக்காதீங்க அண்ணி. நான் இப்ப வேற மூட்ல இருக்கேன். நான் ஏன் உன்கிட்ட ஜோக் அடிக்க போறேன்? புரோகிதர் தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அத்தையும் பாட்டியும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்க அண்ணி. பாட்டி வர வர ஓவரா போறாங்களே, ரொம்ப பிடிவாதம். கல்யாண விஷயத்தை அர்ஜுன் கிட்ட சொல்லாதன்னு பாட்டி சொன்னாங்க. ஆனா நான் விடுவேனா? என் வேலையை நான் செஞ்சுட்டேன். கல்யாணத்துக்கு தடங்கள் வரும்னு புரோகிதர் சொல்லிட்டாரு. எத்தனை தடங்கள் வருதோ அவ்வளவு நல்லது. ஹோமம் அன்னைக்கு ஆரம்பிக்கவே இல்லை. அது நடந்திருந்தா நல்லது நடந்திருக்குமோ என்னமோ. ஆண்டவனோட விருப்பம் அப்படி இருந்தா யாரால என்ன பண்ண முடியும்? இந்தாங்க.
எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த ஆண்டவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. அப்படியே ஆகட்டும்மா. பரமேஸ்வரா, என் பேச்ச கேட்டு அர்ஜுனன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி பண்ணு. அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைச்சு கொடுப்பா. நாகதெய்வமே, உங்க பாதத்துல என்னோட பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்றேன். என்ன மன்னிச்சிடுங்க. இந்த சர்ப்பதோஷத்தால அர்ஜுனுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா அதுவே அர்ஜுனனுக்கு கல்யாணம் ஆனாதான் சர்ப்பதோஷத்திலிருந்து இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்க முடியும். ஆனா கல்யாணத்துக்கு 1008 தடங்களும் பிரச்சனைகளும் வரும். நீங்க போராடித்தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏன்னா சுலபமா கல்யாணம் நடக்காது, ஞாபகம் இருக்கட்டும். ஆனா நீங்க இது எல்லாத்தையும் தாண்டி கல்யாணம் பண்ணணும். அந்த ஆண்டவனை நம்பி அடியெடுத்து வைங்க, எல்லாம் நல்லதா நடக்கும். நாகசாந்தி ஹோமம், சர்ப்பதோஷ நிவாரணி ஹோமம் பாதியிலேயே நின்று போச்சு, ஞாபகம் இருக்கட்டும். नगाधिपति देवो अनन्तनामनामतः पातालवासिने नित्यं नागराजा नमोऽस्तु ते। मम कुटुम्बस्य नागदोष परिहारार्थम् इदं प्रार्थनं करिष्ये। என்ன அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்கிட்டையும் சொல்லுங்க, நானும் சிரிக்கிறேன். சிரிப்பு வர்ற மாதிரி செய்தி போட்டிருக்காங்க. அதை படிக்கும் போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. படிக்கிறேன், கேளு. நிம்மதியா இருந்த காலத்துல பொண்டாட்டியை தேடினானா, பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியை தேடினானா. சித்தப்பா, தப்பா நினைக்காதீங்க. நான் இங்க ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு தொந்தரவா இருக்கு. நான் கவனிக்கலம்மா, நிஜமா நான் கவனிக்கவே இல்லை. உனக்கு தொந்தரவு வரணும்னு தானே சத்தம் போட்டு சிரிச்சேன். உனக்கு குழந்தையே உருவாக கூடாது. விக்ரம், விக்ரம். அம்மா, எங்க போயிருந்தீங்க நீங்க? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். அண்ணி, காஃபி கொண்டு வரவா? அதெல்லாம் வேண்டாம். விக்ரம், சரோஜா எங்க? சரோஜா கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். அண்ணி, மெதுவா மெதுவா. நம்ம சரோஜா நவநாக ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கா, சந்தான பாக்கியம் கிடைக்கணும்ன்றதுக்காக. அத்தை, சரோஜா, உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணுமா? என்னன்னு சொல்லுங்க அத்தை. நான் ஒரு ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவரு ரொம்ப நல்ல ஜோசியர்மா. உன் பிரச்சனைய நான் அவர்கிட்ட சொன்னேன். உன் ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? வெள்ளி திரிசூலம் இல்லைன்னா தங்க திரிசூலத்தை அந்த சிவனுக்கு நீ சாத்தனீனா உனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி நடந்தாலே போதும் அத்தை. குழந்தைங்கன்னா எனக்கு உயிர். அந்த பாக்கியத்தை அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்தா போதும். விக்ரம், நீ தங்க திரிசூலத்தையே சிவனுக்கு சாத்திடு. நம்ம வீட்டு ஆசாரி கணபதி இருக்காருல்ல, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கே ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ரெடியான உடனே நீ அதை கொண்டு போய் ஈஸ்வரனுக்கு சாத்திடு. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதா நடக்கும். சரிம்மா, அதையும் ஒரு வாட்டி நான் செஞ்சு பார்த்தேன். இனிமேலாவது குழந்தை இல்லைங்கிற குறை போனா அதுவே போதும். பாட்டி எங்க அண்ணே? அர்ஜுன், கல்யாண விஷயத்தை பத்தி நான் உன்கிட்ட சொன்னது நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க அர்ஜுன். சரி, சொல்ல மாட்டேன் அண்ணே, உங்களை திட்டு வாங்க விட மாட்டேன். உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததா? என்ன முக்கியமான வேலையில இருந்தியோ, நான் ஃபோன் பண்ணி உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன்.
அர்ஜுன் யோசிக்கிற? ஆ ஒன்றும் இல்லை, விடுங்க அண்ணி. ஆனா உன் கண்ணு வேற ஏதோ சொல்லுது. நான் கண்டுபிடிச்சிருவேன். சும்மா சொல்லு, பரவாயில்ல. எதுவும் இல்லைன்னு என்கிட்டே போய் சொல்லாத. ஆ இன்னைக்கு கோவில்ல நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? அவளை ஒழுங்கா பார்க்கவே இல்லையே. அவளை பார்க்க போற நேரத்துல நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்களா? அதான் வந்துட்டேன். முகத்தை பார்க்க முடியலங்கிற மேட்டரை விட்டுரு. உன் கண்ணில் பட்ட அந்த பொண்ணை பத்தி ஏதாவது சொல்லு. என்ன சொல்லணும்? வீட்ல அம்மா பாட்டி எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்கல்ல. என்ன அவ்வளவு அர்ஜென்ட் அவங்களுக்கு? அவங்க இன்னும் பொண்ணையும் பார்க்கலையே. நீ பார்த்திருக்கிற பொண்ணை பத்தி சொல்லு. முகத்தை பார்க்க முடியலன்னு இந்த அளவுக்கு நீ ஏங்குறனா அந்த பொண்ணை பத்தி கற்பனை ஆசை எல்லாத்தையும் வளர்த்து வச்சிருக்கன்னு தானே அர்த்தம். எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. ஆனா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் கனவுல ஒரு பொண்ணு வருவாள், அது இவதான்னு எனக்கு தோணுது. என் கனவுல வர பொண்ணு இவதான்னு என் மனசும் சொல்லுது. கனவுல வந்தவ இப்ப மனசுக்குள்ளே வந்துட்டாளா? மனசுக்குள்ள வந்தவ வீட்டுக்குள்ள வர மாதிரி ஏதாவது பண்ணு. விட்றாத. முதல்ல அந்த பொண்ணை பார்த்து பேசு. அப்பதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். வீட்டுக்கு வருவாளா? வரணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா நீ அதுக்கு முயற்சி பண்ணணும்ல. கனவுல வந்த பொண்ணாமா கண்ணு முன்னாடி வந்து நின்னாலாமா. வீட்டுக்கும் வருவாளாமா. வரட்டும் வரட்டும். அமிர்தா, அமிர்தா, அம்மா அமிர்தா, மணி 12 ஆக போகுது. இந்த நேரத்துல எங்க போனா அமிர்தா? அர்ச்சகரே, தயவு செஞ்சு அதை தொடாதீங்க. இந்த மூட்டை உன்னோடதுன்னு எனக்கு தெரியாது அமிர்தா. இது என்னோடதுதான். சரிம்மா. ஏமா அழற? அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இதுக்குள்ள எங்க அம்மாவோட ஞாபகங்கள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. தைரியமா இருக்கணும் அமிர்தா. வாச கதவு திறந்திருந்தது, உன்னை வேற காணமா. எங்க போனையோ ஏதோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே தெரியாம இந்த மூட்டை எடுக்க போயிட்டேன். தப்பான எண்ணம் எதுவும் இல்லம்மா. தயவு செஞ்சு அழாதம்மா. சில நேரத்துல ஆறுதல் வார்த்தைகள் நம்ம கண்ணீரை துடைக்காது. அழாதம்மா, போய் படுத்துக்கோ. மணி 12 ஆக போகுது. ஒவ்வொரு நாளும் நடுராத்திரி 12 மணிக்கு நீ நாக உருவத்துக்கு மாறி ஆகணும். அந்த நேரத்தில் நீ எச்சரிக்கையா இருக்கணும். வந்தது நல்லதா போச்சு. என் கண்ணு முன்னாடி உன் முகத்தை கற்பனை பண்ண உடனே என் மனசு நீ இருக்கிற இடத்துக்கு என்ன இழுத்துட்டு வந்துருச்சு. ஏன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த நேரத்துல நீ கோவில்ல இருக்கியே. நீங்க கோவிலுக்குள்ள இருக்கீங்களோ இல்ல உங்களுக்குள்ள கோவில் இருக்கான்னு தெரியலையே. இன்னைக்கு பேசியே தீரணும். ஹலோ, என்னங்க என்னங்க
என்னங்க என்னங்க என்னங்க பயப்படாதீங்க. ஒரு ரெண்டு கேள்வி உங்க காதுல விழுதா? உங்களை தொந்தரவு பண்றதுக்கு நான் வரல. ரெண்டு கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. நானும் வீட்டுக்கு ஓடி போயிடுறேன். கடவுளே, இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. என்னோட உண்மையான ரூபத்துக்கு நான் மாறியாகணும். இப்ப நான் என்ன பண்றது? இவர் இங்க இருந்து போற மாதிரியே தெரியலையே. நான் உங்களை தேடி வர்றதுக்கு காரணம் இருக்குங்க. உங்க மோதிரம் தெரியுது. இந்த மோதிரத்தை என் கனவுல நான் பார்த்திருக்கேன். ரெண்டு நிமிஷங்க பேசலாமா? ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், என் கனவுல நான் பார்த்த பொண்ணு இவ தான். கண்டுபிடிக்கிறேன். நீங்க யாரு என்னன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். கல் மரம் செடி கொடி இதுகிட்டலாம் பேசுறேன். ஆனா உங்ககிட்ட பேசுறது தான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நீங்க என்கிட்ட பேசுற நேரமும் வரும். காத்திருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. காத்திருக்கேன். ஹே சூப்பர்மேன், கனவுல வந்தவ இப்ப என் கண்ணு முன்னாடி வந்துட்டா. நீங்க தயவு செஞ்சு ஜாதகம் விதி தலையெழுத்து எல்லாத்தையும் நடுவில் கொண்டு வந்து எங்க ரெண்டு பேரையும் பிரிக்காதீங்க. ரொம்ப பிடிச்சு போச்சு பாஸ். எங்களை ஒண்ணு சேர்த்துவீங்களா? வாணி, அர்ஜுன பாத்தியா? இல்லையேக்கா. வீட்டுக்கு பின்னாடி எங்கேயாவது இருப்பானோ? நான் அங்க இருந்து தான் பூ பறிச்சுட்டு வரேன். அங்க இல்லையே, நான் அவனை பார்க்கவே இல்லை. தனியா எங்கேயும் போக வேண்டான்னு அத்தை அவனுக்கு எவ்வளவோ சொல்லிருக்காங்க. தெரிஞ்சு அவன் எப்படி பண்றான் பாத்தியா? இவன் ராத்திரி வெளியில போனானா இல்ல காலையில எழுந்ததுக்கு அப்புறம் போனானா? என்ன பையனோ என்னமோ. இங்கதான் எங்கேயாவது இருப்பான். எதுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க? அக்கா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காரு தெரியுமா? கோவில்னு இருந்தா பக்தர்கள் வந்துட்டு போவாங்க, அது சகஜம். இதே ஒரு பெரிய விஷயமா என்கிட்ட சொல்ற? இது பெரிய விஷயம் தான்க்கா. எப்பவுமே கோயிலுக்கு வராதவரு நீங்க வந்ததுக்கு அப்புறம் வராருன்னா அது பெரிய விஷயம் தானே. எனக்கு என்னமோ அவர் உங்களை பார்க்க தான் வராருன்னு தோணுது. உங்களுக்கு? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, விடு. பரவாயில்ல சொல்லுங்கக்கா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி தான் மல்லி. இங்க பாரு, இப்படியே நீ பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் உன்கிட்ட பேசுறத நிறுத்திடுவேன். முதல்ல நீ தினமும் ஸ்கூலுக்கு போறதுக்கான ஏற்பாடை பாரு. அருணதவள ஸ்வர்ணோதய தீப்திம் அகில புவன சைதன்ய பிரசாரம் காலகமன சத்காரண தீரம் தம் நமாமி கஹநாயக சூர்யம் அமிர்த கிரண ரசரம்ய பிரவாஹம் லலித லலித லாவண்ய லலாவம் மதித மஹித மாதுர்ய மனோஜ்யம் தம் நமாமி சாந்திரோதய சந்திரம். அக்கா, நான் சொன்னல அவர் இதோ இருக்காரு. ராத்திரியெல்லாம் இங்கே தூங்கிட்டாரு போல இருக்கு. காலையில குளிரு, இதுல தண்ணி வேற.
ஏந்திரனே ஏந்திரிக்க போறேன். நீங்க பண்றது நியாயமா இருக்கா? நீங்க அங்க படுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இங்க எதுக்காக படுத்திருக்கீங்க? உங்களுக்கு வீடு இல்லையா? இருக்கே. ஆனா இப்பெல்லாம் வீட்டை விட்டு கோயில்ல வந்து தங்கிடலாமான்னு தோணுது. வீட்டுக்கு போக மனசே வர மாட்டேங்குது. மல்லி, கோலமாவு டப்பாவை கொண்டு வா. தோரணம் கட்ட மாயிலையை பறிச்சிட்டு வா. மல்லி, கோலப்பொடி டப்பாவும் மாயிலையும் எங்க இருக்கு? எதுக்கு? எதுக்குன்னு அப்புறமா சொல்றேன். முதல்ல கோலப்பொடி டப்பாவையும் மாயிலையும் காட்டு. வா வா வா. மல்லி, மாயிலையை கொஞ்சம் கொடு. சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த மாயிலை தோரணையை பார்க்கும்போது கல்யாண சத்திரம் தான் ஞாபகம் வருது. எனக்கு ஒரு 2 நிமிஷம்ங்க உங்ககிட்ட நான் பேசணும். தயவு செஞ்சு பின்னாடி வராதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்றேங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த மாதிரி என் பின்னாடி எல்லாம் வராதீங்க, போங்க. எனக்கும் வேலை இருக்குங்க. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஏங்க நில்லுங்க. 2 நிமிஷங்க உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும். உங்ககிட்ட பேசி ஆகணும்னு ராத்திரில இருந்து இங்கே காத்திருக்கேன். शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिराराप्य तांडव शंकर प्रकट शुभंकर